ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரவையும் சேமியாவையும் வச்சு ஒரு கேசரி ரெசிபி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக, நல்லா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ் எல்லாம் போட்டு டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ தவாவில் வந்து நம்ம வெள்ளை ரவை சேர்த்திக்கலாம். இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சேமியா இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு தட்டி செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சேமியாவும் வெள்ளை ரவையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா நல்லா வறுபட்டுருச்சு. சேமியா ரவையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே தவாவில் அந்த ரவை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கலரிங்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாகு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நாம் வந்து வறுத்து வச்சு ரவை சேர்த்திக்கலாம். ரவையும் சேமியாவையும் இப்போ ரவையும் சேமியாவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகுது. ரவையும் சேமியாவும் நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் நம்ம சுகரை சேர்த்திக்கலாம். இப்போ சுகர் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. ரவையும் சர்க்கரை சேமியா எல்லாம் லைட்டாக இதில் உப்பு சேர்த்திக்கோங்க. எப்பயுமே லைட்டாக உப்பு சேர்த்திக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் நெய் 50 மில்லி ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட உடச்சி வச்சுருந்த முந்திரி ஏலக்காய் எல்லாம் சேர்த்திக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கோம். சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரியில் நல்லா பொன்னிறமாக வறுத்து வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நாம் கேசரியில் சேர்த்திக்கலாம். இப்போ கேசரியை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் தடவிக்கோங்க. இப்போ இந்த கேசரியை இதில் நம்ம சேர்த்திக்க போகிறோம் பிளேட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சரிசமமாக பிளேட்டில் வந்து நல்லா தடவிக்கோங்க. மேடு பள்ளம் இல்லாத நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்குறோம். அதை இது மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு இது தேவையில்லைன்னா ஏற்கனவே நம்ம முந்திரியெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதுவே போதுமானது. இது ஒரு 10 நிமிஷம் வந்து சூடு ஆறணும். ஆறின வாட்டி நம்ம கட் பண்ணலாம். நல்லா ஹீட் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேணுங்கிற சைஸுக்கு பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மல் கேசரி விட கூட வந்து நம்ம சேமியாவும் கலந்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பீசஸும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரவா கேசரி ரெசிபி தயார் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.